தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே தேவனுக்கு மகிமையாக இருக்கும். கீழ்ப்படிதல் இல்லாத இடத்தில் தேவன் மகிமைப்பட முடியாது. எனவேதான் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் முக்கியம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைய அனுதின தியானம். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். லேவியராகமம் 13. தேவன் ஆரோனையும் அவனுடைய பிள்ளைகளையும் ஆரோனின் சந்ததியையும் ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டார். அவர்கள் மனிதர்களின் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தவும் மனிதருக்கான தேவனுடைய காரியங்களை நடத்தவும் நியமிக்கப்பட்டார்கள். தேவன் மோசேயின் மூலம் தமக்கு செலுத்த வேண்டிய பலிகளையும் ஆராதனை செய்ய வேண்டிய முறைகளையும் மிக தெளிவாக கட்டளையிட்டிருந்தார். இதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய சந்நிதியில் அந்நிய அக்கினியை கொண்டு வரக்கூடாது என்பதே. முதல் முறையாக ஆரோன் பலிகளை செலுத்திய போது தேவனிடமிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அந்த பலியை சுட்டெரித்தது. இது அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான தெளிவான சாட்சியாக இருந்தது. அதன் பின்பு அந்த பலிபீடத்தின் அக்கினி ஒருபோதும் அணைந்து போகக்கூடாது என்று தேவன் கட்டளையிட்டார். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்துவிட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். லேவியராகமம் 9:23 முதல் 24 வரை. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதின் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதின் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதின் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது. லேவியராகமம் 6:12 முதல் 13. தேவ சமூகத்தில் தேவைப்படும் அக்கினி அந்த பலிபீடத்தில் இருந்துதான் எடுக்கப்பட வேண்டும். வேறு எந்த வகையிலும் அக்கினியை தேவ சமூகத்தில் கொண்டு வரக்கூடாது. ஆனால் இங்கு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். எனவே அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே தேவனுக்கு மகிமையாக இருக்கும். கீழ்ப்படிதல் இல்லாத இடத்தில் தேவன் மகிமைப்பட முடியாது. எனவேதான் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் முக்கியம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவன் சொன்னபடியே செய்கிறோமா? அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 1 சாமுவேல் 15:22. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.